வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இருமடங்காக உயரும் விமான கட்டணங்கள், அதிர்ச்சி தகவல். பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்குமா என்று வரவுள்ள முக்கிய அறிவிப்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பின் எதிரொலி 90% தனியார் பஸ்கள் சேவையிலிருந்து விலகல். சினோவெக் லங்கா ஐஓசி எரிபொருள் விலைகளும் அதிரடியாக உயர்வு. மத்திய கிழக்கு பதற்றத்தால் இலங்கையின் உணவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், நிபுணர்கள் எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆட்சியாளர்களுக்கு முன்னரே தெரியுமா? அருட்தந்தை ரோஹான் கேள்வி. பெண்களை கடத்தி கிணற்றில் வீசிய தம்பதி மட்டக்களப்பு கொலை சம்பவத்தின் அதிரவைக்கும் பின்னணி. ராமநாதபுரம் போலீசாரின் அதிரடி சுற்றி வளைப்பு. பெட்ரோல் டீசலை பதுக்கியவர் கைது. இன்று பிற்பகல் மழைக்கு வாய்ப்பு. நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வளைகுடா பிராந்தியத்தில் போர் அபாயம், அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. அவையமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. மத்திய கிழக்கு நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதால் இலங்கையில் விமான கட்டணங்கள் முந்தைய நிலையை விட 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் யனிதா ருவன் கொடிதுவக்கு கருத்து வெளியிடுகையில், சர்வதேச சந்தையில் ஒரு கலன் விமான எரிபொருளின் விலை $2.25 சுமார் $4 உயர்ந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை நிலவரப்படி இலங்கையிடம் 28 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு காணப்பட்டது. தற்போது சுமார் 21 நாட்களுக்கு தேவையான இருப்பு உள்ளதாக தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் ஒரு எரிபொருள் கப்பல் வரவுள்ளது. அத்துடன் ஏப்ரல் 10 முன்னர் மற்றொரு கப்பல் வரவுள்ளதால் விநியோக தடைகள் ஏற்படாது என பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார். அதேவேளை எரிபொருள் விலை உயர்வு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக அதன் பதில் தலைமை நிர்வாக அதிகாரி வசந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விமான நிறுவனத்தின் இயக்க செலவுகளில் எரிபொருள் மிக முக்கியமான அங்கமாகும். விலை இருமடங்காகியுள்ளதால் நிதி திட்டமிடலில் பாரிய சிக்கல்கள் எழுந்துள்ளன. ஏற்கனவே பழைய விலையில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்துள்ளதால் அந்த பயணிகளிடம் மேலதிக கட்டணத்தை வசூலிக்க முடியாது. இது நிறுவனத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டினார். இந்த இழப்புகளை ஈடுகட்ட உலகெங்கிலும் உள்ள விமான நிறுவனங்கள் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வான்வழி கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த பகுதிகளுக்கான வானூர்திகள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏனைய நாடுகளுக்கான பயணிகளின் வருகை சீராக உள்ளது. வருவாயை பெருக்குவதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கான மேலதிக வானூர்தி சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஆரம்பித்துள்ளது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷன் கரி பாரிஸில் லாட்சப்பல். இன்றைய தினம் பேருந்து கட்டணங்களை திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதற்கு தேவையான கணக்கீட்டு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பேருந்து கட்டணங்களை குறைந்தபட்சம் 15% அதிகரிக்க வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு முன்னர் பல தடவைகள் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் டீசல் விலை 31% அதிகரிக்கப்பட்டுள்ளதை அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் தனியார் பேருந்துகளில் சுமார் 90% இன்று சேவையிலிருந்து விலகியுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் முன்னப்போதும் இல்லாத வகையில் நேற்று அதிக அளவில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே இன்றைய தினம் பேருந்துகளை இயக்காதிருக்க பேருந்து உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புதிய பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே பேருந்து சேவைகளை மீண்டும் முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் கெமனு விஜயரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலைகளை அதிகரித்ததை தொடர்ந்து சினோபெக் நிறுவனமும் தனது எரிபொருள் விலைகளை அதிகரித்துள்ளது. இதன்படி சினோவெக் நிறுவனத்தின் ஒக்டேன் 95 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை $122 அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை $487 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலையை $219 அதிகரிக்க அந்த நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அதன் புதிய விலை $572 ஆகும். இதேவேளை லங்கா ஐஓசி நிறுவனமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலைகளுக்கு நிகராக தனது எரிபொருள் விலைகளை அதிகரித்துள்ளது. இதன்படி லங்கா
ஒட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 79 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 382 ரூபாயாகும். லங்கா சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 90 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 443 ரூபாயாக மாற்றமடைந்துள்ளது. அத்துடன் ஒக்டேன் 95 வகை பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 90 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 455 ரூபாயாகும். ஒக்டேன் 92 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 81 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 398 ரூபாயாகவும் காணப்படுகிறது. மேலும் லங்கா மண்ணெண்ணெய் விலையை 60 ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 255 ரூபாய் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது. உரையிருப்புகள் போதிய அளவாக உள்ளதாக அரசாங்கம் உறுதியளித்த போதிலும் நீண்டகால அடிப்படையில் விவசாய உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படலாம் என பேராதனை பல்கலைக்கழக விவசாய நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இது குறித்து தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜூலை மாதம் வரையிலான சாகுபடிக்கு தேவையான யூரியா, மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் மற்றும் திரிபில் சூப்பர் பாஸ்பேட் ஆகிய உர வகைகள் கையிருப்பில் உள்ளன. உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வால் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்தாலும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையிலேயே உரம் விநியோகிக்கப்படும். விவசாயிகள் அதிக விலைக்கு தனியார் விற்பனையாளர்களிடம் உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டாம் என்றும் அரசாங்க விநியோக வழிகளை பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இதேவேளை பேராதனை பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் புத்தி மரம்பே தெரிவிக்கையில், இலங்கையின் உணவு தொகுதி வெளிப்புற அதிர்ச்சிகளால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உணவு பாதுகாப்பின்மை என்பது ஒரு மறைந்திருக்கும் பிசாசு போன்றது. அதன் பாதிப்புகள் பாரிய சேதங்கள் ஏற்பட்ட பின்னரே வெளியில் தெரியும். உலகளவில் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் உரங்களில் 1/3 பகுதி ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே பயணிக்கின்றன. இப்பகுதியில் ஏற்படும் தடைகள் இலங்கையையும் நேரடியாக பாதிக்கும். இலங்கையின் நெற்பயிர் செய்கையில் 90% அதிகமானவை இயந்திரமயமாக்க எனவே எரிபொருள் தட்டுப்பாடு அல்லது விலை உயர்வு அறுவடை மற்றும் நில தயாரிப்பு பணிகளை முடக்கிவிடும். எனவே நெல், சோளம் மற்றும் தேயிலை போன்ற முக்கிய துறைகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அந்நிய செலாவணி வருவாயை பாதுகாக்கவும் உள்நாட்டு உணவு தேவையை பூர்த்தி செய்யவும் உர விநியோக சங்கிலியை பலப்படுத்த வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்கு பாராளுமன்றத்தில் கூறிய விடயங்களின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு இன்னும் சிறிது காலம் இருக்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் தாம் திருப்தி அடைகின்றோமா இல்லையா என்பதை மக்கள் வெகு விரைவில் வெளிப்படுத்துவர். உலகின் அனைத்து நாடுகளும் மத்திய கிழக்கு போர் பதற்றத்துக்கு தயாரான நிலையில் எமது அரசாங்கம் மாத்திரம் எவ்வித முன்னாயத்தங்களையும் மேற்கொள்ளவில்லை. இதன் காரணமாகவே ஏனைய நாடுகளை விட அதிக விலையிலேயே இலங்கை உலக சந்தையில் எரிபொருட்களை கொள்வனவு செய்கிறது. கடந்த காலங்களில் திருகோணமலையில் எண்ணெய் தாங்கிகளை நிறுவிய போது அதனை எதிர்த்தனர். திரவ எரிவாயு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அதனையும் எதிர்த்தனர். காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கும் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி அதனை முற்றாக நிறுத்த செய்தனர். அன்று இந்த வேலை திட்டங்களுக்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்காவிட்டால் இன்று மின்கட்டண அதிகரிப்பிற்கான தேவை ஏற்பட்டிருக்காது. இந்த நிலையிலேயே தற்போது இந்த அரசாங்கம் தரம் குறைவான நிலக்கரியை இறக்குமதி செய்து மின் உற்பத்தியை 50% குறைத்துள்ளது. தற்போது அந்த சுமையும் மக்கள் மீதுதான் சுமத்தப்பட உள்ளது. மத்தள விமான நிலையம் தொடர்பில் தற்போது உலகம் அவதானிக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே விமான சேவை நிறுவனங்களுடன் இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து பயன்பெறும் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பிக்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் கூறிய விடயங்களின் உண்மைத்தன்மை வெளிப்படுவதற்கு இன்னும் சிறிது காலம் இருக்கிறது. ஈரான் கப்பல் தாக்குதலுக்குள்ளான போது அது தாக்குதல் இல்லை என கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். ஆனால் சிறிது நேரத்தில் அமெரிக்கா தாமே அந்த தாக்குதலை நடத்தியதாக அறிவித்தது. அதேபோன்று அமெரிக்க போர் விமானங்கள் குறித்து ஜனாதிபதி தெரிவித்த கருத்தின் உண்மையான பின்னணியும் விரைவில் வெளிப்படும் என்றார். முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு தெரிந்தே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடத்தப்பட்டனவா என்று சமூக மற்றும் சமய மையத்தின் பணிப்பாளர் அருட்தந்தை ரோஹான் சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 21 நெருங்கும் போது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான நீதி மற்றும் விசாரணைகள் குறித்து சமூகத்தில் ஒருவித பதற்றமும் எதிர்பார்ப்பும் தானாகவே உருவாகின்றது. கடந்த 7 வருடங்களாக விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் தற்போதைய நகர்வுகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே குறித்து தற்போது பரவலாக பேசப்படுகிறது. கடந்த காலங்களில் அவர்
அவரது பெயர் இந்த சம்பவங்களுடன் எவ்விதத்திலும் தொடர்புபடாதவாறு மறைப்பதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சுரேஷ் சலையின் கைதுக்கு சேனல் 4 ஊடகத்தில் அசாத் மௌலானா வெளியிட்ட கருத்துக்களே காரணம் என பலர் கருதுகின்றனர். ஆனால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி இராணுவத்தில் பணியாற்றிய சிலரின் சாட்சியங்களே இந்த தீர்மானமிக்க கைதுக்கு முக்கிய ஆதாரமாக அமைந்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்து முன்னரே அறிந்திருக்க வாய்ப்புள்ளதாக விமர்சனங்கள் உள்ளன. இவ்வளவு காலம் கழித்து தற்போது உண்மைகள் வெளிவர தொடங்கியுள்ளமை குறித்து சமூகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றார். மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் 3 போலீசார் கைது செய்துள்ளனர். மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் மூலம் காஞ்சிரங்குடா பகுதியை சேர்ந்த தம்பதியினர் மற்றும் ஒரு இளைஞன் என 3 நேற்றைய தினம் இரவு வவுணதீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கடந்த வியாழக்கிழமை வவுணதீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாய் ஒருவர் காணாமல் போனார். மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டதுடன் அவரது குழந்தை வயல் பகுதியில் அழுது கொண்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதே கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் முன்னெடுத்துள்ள விசாரணையில் முக்கிய திருப்பமாக சிசிடிவி காட்சிகள் கிடைத்தன. இதன்போது குறித்த தாயை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி மற்றும் அவருடன் இருந்த பெண் குறித்து தகவல்கள் கிடைத்தன. இதனையடுத்து வந்தாறு மூலை ஆலையடி வீதியில் உள்ள வீடொன்றை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு மறைந்திருந்த 26 வயதுடைய சோமசுந்தரம் சர்லியாவை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையின் போது அவரது கணவரான 34 வயதுடைய வெற்றிவேல் சதீஸ்வரன் மற்றும் அவரது தம்பியான 22 வயதுடைய வெற்றிவேல் தனோஜன் ஆகியோர் வவுணதீவில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியும் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட தம்பதியினர் சம்பவ தினமான வியாழக்கிழமை வந்தாறு மூலையில் உள்ள அவர்களது வீட்டிலிருந்து கொக்கடிச்சோலை பகுதிக்கு சென்று பின்னர் ஆயித்தியமலை பகுதிக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது வவுணதீவு பிரதேச செயலக அலுவலகத்திற்கு முன்னால் குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம் தாயை கண்டு முச்சக்கர வண்டியை நிறுத்தி எங்கே போவதாக கேட்டுள்ளனர். அவர் மட்டக்களப்பு நகருக்கு போவதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த பெண் தாங்களும் அங்கு செல்வதாக கூறி வருமாறு அழைத்துள்ளார். அதற்கு இளம் தாய் முச்சக்கர வண்டியில் போக பணம் இல்லை என கூறிய போது 100 ரூபாய் தந்தால் போதும் என தெரிவித்து இளம் தாயையும் குழந்தையையும் ஏற்றிக்கொண்டு நகரை நோக்கி பயணித்துள்ளனர். அப்போது அடகு வைத்த குழந்தையின் தங்க ஆபரணத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துக் கொண்டே நகரை வந்தடைந்து குழந்தையுடன் இளம் தாய் இறங்கியுள்ளார். இறங்கிய தாய்க்கு பின்னால் குறித்த தம்பதியினர் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அங்கு அவர் அடகு வைத்த தங்க ஆபரணத்தை மீட்டெடுத்து கொண்ட பின்னர் குறித்த பெண் தாங்கள் மீண்டும் வவுணதீவு செல்வதாகவும் உங்களுடன் இன்னொருவரை ஏற்றி குறைந்த கட்டணத்தில் கொண்டு சென்று விடுவதாகவும் தெரிவித்து அவர்களை மீண்டும் முச்சக்கர வண்டியில் ஏற்றியுள்ளார். வலையிறவு பாலத்தை அண்மித்த போது அவருக்கு மயக்க மருந்து கலந்த பழச்சாறு போத்தலை குடிப்பதற்கு கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த முச்சக்கர வண்டி வலையிறவு பாலத்தை கடந்து தாண்டியடி நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கு முச்சக்கர வண்டியை நிறுத்திய போது அதிலிருந்த குறித்த பெண் இறங்கியுள்ளார். அங்கு காத்திருந்த 22 வயதுடைய இளைஞன் முச்சக்கர வண்டியில் ஏறிக்கொண்ட போது மயக்கத்தில் இருந்த இளம் தாய் தன்னை இறக்கி விடுமாறு கோரிய நிலையில் முற்றாக மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து அவரது கழுத்தில் இருந்த 5 பவுன் தாலிக்கொடி மற்றும் 1 பவுன் தங்கச்சங்கிலியை கலற்றி கொள்ளையடித்துக் கொண்டு குழந்தையை கொத்திய புலை வயல் பகுதியில் வீசி அறிந்துவிட்டு மயக்கமடைந்த இளம் தாயை தாந்தாமலை பகுதியில் உள்ள நெல்லிக்காடு வயல் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்த பாலடைந்த கிணற்றில் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி வீட்டிற்கு சென்றுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர். அதேவேளை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணையும் இதே பாணியில் பழச்சாற்றில் மயக்க மருந்து கொடுத்து மயங்கச் செய்து அவரின் தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு அந்த கிணற்றுக்குள் கொண்டு சென்று போட்டுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கல்மடு நகர் பகுதியில் தனியார் ஒருவர் பதுக்கி வைத்திருந்து 1220 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 530 லிட்டர் டீசல் என்பன மீட்கப்பட்டுள்ளன.
போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த பகுதியை சுற்றிவளைப்பு மேற்கொண்ட ராமநாதபுரம் போலீசார் குறித்த எரிபொருளை பறிமுதல் செய்துள்ளதுடன் குறித்த சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 247 லிட்டர் டீசலும் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபர் மற்றும் தடய பொருட்களை இன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேல் சப்ரகமுவ மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை களத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக திறந்த வழிகளில் தங்குவது தவிர்ப்பது, மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெறும் நடவடிக்கைகளை கடைபிடிப்பது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கைகள் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானின் எரிபொருள் அல்லது எரிசக்தி வளங்கள் மீது ஏதேனும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவுக்கு தமது வான்பரப்பை பயன்படுத்தவோ அல்லது இராணுவ தளங்களை வழங்கவோ அனுமதிக்கும் நாடுகள் ஈரானின் பதில் தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும் என தூதரக ரீதியாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் எந்தவித அச்சுறுத்தலுமின்றி ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்காவிட்டால் ஈரானின் பல்வேறு மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கி தகர்க்கும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்தே ஈரான் அமெரிக்காவுக்கு குறித்த பதிலடி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேலின் ஆர்ட் மற்றும் டிமோனா ஆகிய 2 நகரங்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை 1:20 மணியளவில் ஆர்ட் நகரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மாத்திரம் 88 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 55 பேர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடக அறிக்கைகள் மேலும் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்டு சுற்றுலாத்துறைக்கான விசேட எரிபொருள் QR முறைமை முழுமையாக செயல்படாததால் சுற்றுலா வழிகாட்டிகளும் பயணிகளும் கடும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா நிறுவனங்கள், ஹோட்டல்கள் மற்றும் வழிகாட்டிகளுக்கு வரிசையில் நிற்காமல் எரிபொருளை பெற்றுக்கொள்ள மார்ச் 17 முதல் இந்த வசதி வழங்கப்பட்ட போதிலும் பல இடங்களில் இது தோல்வியடைந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை வரை பல சுற்றுலா வாகனங்களின் QR குறியீடுகள் வேலை செய்யவில்லை என முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. QR குறியீடு வேலை செய்யாத போது அச்சிடப்பட்ட QR கடிதத்தை எரிபொருள் நிலையங்களில் சமர்ப்பித்து எரிபொருளை பெற முடியும். இந்த மாற்று வழிமுறை குறித்த விவரங்கள் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் இணையதளத்தில் ஆங்கிலத்தில் மட்டுமே உள்ளதால் பல வாகன சாரதிகள் மற்றும் எரிபொருள் நிலைய ஊழியர்களுக்கு இது குறித்த புரிதல் இல்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு காவல்துறை அதிபரிடம் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் பல எரிபொருள் நிலையங்களில் கடமையிலுள்ள காவல்துறையினர் மற்றும் ஊழியர்களுக்கு இது குறித்த அறிவுறுத்தல்கள் சென்றடையவில்லை. வாழைச்சேனை போன்ற பகுதிகளில் QR குறியீடு வேலை செய்யாததால் சுற்றுலா பயணிகளுடன் சென்ற வாகனங்களுக்கு எரிபொருள் மறுக்கப்பட்டுள்ளது. பின்னர் சுற்றுலா அதிகாரிகளின் தலையீட்டிற்கு பின்னரே எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது. அவசர உதவிகளுக்காக இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ள சிவட்கோ அதிகாரிகளின் தொலைபேசி எண்கள் பல வேலை செய்வதில்லை என சுற்றுலா நிறுவன மேலாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் நீர்கொழும்பு, தம்புள்ளை, கண்டி மற்றும் பண்டாரவளை போன்ற பகுதிகளில் சில சுற்றுலா வாகனங்களுக்கு எவ்வித சிக்கலுமின்றி எரிபொருள் கிடைத்துள்ளதாக வழிகாட்டிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை உடனடியாக தலையிட வேண்டும் என துறை சார்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் செம்பியன்பற்ற வடக்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செபமாலை செல்வசிங்கம் அவர்கள் 21/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ் காங்கேசந்துறையை பிறப்பிடமாகவும் ஜேர்மன் சுக்காட்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்வராசா ராஜ்சுதன் அவர்கள்
21/3/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். திருகோணமலை இலக்கம் 57 மாணிக்கவாசகர் வீதியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி திலகரத்தினம் ராசலிங்கம் அவர்கள் 21/3/2026 சனிக்கிழமை அன்று இறைபதமடைந்தார். யாழ் புங்குடுதீவை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தாமோதரம் பிள்ளை பத்மநாதன் அவர்கள் 21/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.